Role of teachers and other professionals in diagnosing and reporting suspected cases of child abuse and neglect. இந்த மாதிரி சைல்டு அப்யூஸ் நடக்கும்போதோ இல்லை நெக்லெக்ட் புறக்கணிப்பு நடக்கும்போதோ டீச்சர்ஸ் மற்றும் மற்ற ப்ரொஃபஷனல்ஸ், இந்த சைல்டு இஷ்யூஸ் டீல் பண்ணுற மற்ற ப்ரொஃபஷனல்ஸ், இவங்களோட ரோல் என்ன, எப்படி இதை டயக்னைஸ் பண்ணுறது, எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது, அதான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ டீச்சர்ஸ்க்கு ஒரு கிரிட்டிக்கல் ரோல் இருக்குது. எதுக்குன்னா, இந்த அப்யூஸ் நடக்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், அப்புறம் அந்த குழந்தைங்களை சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா டீச்சர்ஸ் தான் ரெகுலராக இந்த குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஈஸியாகவே அந்த சைன்ஸை நோட்டீஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ அதை ஏர்லி வார்னிங் சைன்ஸ்னு சொல்லுவாங்க, ஆரம்பத்திலே அது கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி டீச்சரோட ரோல் அந்த இஷ்யூக்குள்ளார போய் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு அதை யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுமோ அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த சைல்டுக்கு சப்போர்ட் பண்ணணும். இதுதான் டீச்சரோட ரோல். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணுமா, ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அப்சர்வேஷன் அண்ட் ரெக்கக்னிஷன். ஸோ டீச்சர்ஸ் அந்த முன்னாடி நம்ம பார்த்தோம்ல என்னென்ன அப்யூஸ் இருக்குது, என்னென்ன அதுக்கான இண்டிகேட்டர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சைன்ஸ் ஆஃப் அப்யூஸ், அது ஃபிசிக்கலாக இருக்கலாம், எமோஷ்னலாக இருக்கலாம், பிஹேவியரலாக இருக்கலாம், இருந்ததுன்னா அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஓகே அப்யூஸ் நடந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட், டாக்குமெண்டேஷன். ஸோ இந்த அப்சர்வேஷனை அவங்க ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணணும். என்றைக்கு அப்சர்வ் பண்ணாங்க, டைம் என்ன, அப்போ அந்த பிஹேவியர் எப்படி இருந்துச்சு, ஸோ அந்த குழந்தையோட பேசும்போது என்ன சொல்லுச்சு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை டாக்குமெண்ட் பண்ணணும். அடுத்தது கம்யூனிகேஷன், கொலாபரேஷன். அடுத்தது இதை கொண்டு போய் பிரின்ஸிபல்ட்டையோ இல்லை ஸ்கூல் கவுன்சிலர்ட்டையோ இல்லை சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ட்டையோ இந்த இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணணும். அடுத்தது ரிப்போர்ட்டிங். இஃப் அப்யூஸ் இஸ் சஸ்பெக்டட், டீச்சர்ஸ் லீகலி அண்ட் எத்திக்கலி ஆப்ளிகேட்டட். லீகலினா சட்டப்பூர்வமாக, எத்திக்கலினா மாரலி மனசாட்சிப்படி. ஸோ அது அவங்க அந்த கரெக்டான சைல்டு ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டிஸ்ட்டை ரிப்போர்ட் பண்ண வேண்டியது அவங்களுடைய கடமை. ஸோ அதுக்கு என்ன ப்ரோட்டோகால்ஸ் இருக்கோ, ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கணும். அப்புறம் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் ப்ரைவசி. ஸோ இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ண வேண்டியதும் அந்த டீச்சர்ஸோட பொறுப்பு. ஸோ எதுக்குன்னா அந்த சைல்டோட டிக்னிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் உங்கள் ப்ரைவசியை பாதுகாக்கிறதுக்கும். அடுத்தது சப்போர்ட்டிவ் ரோல். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது அந்த குழந்தைக்கு ஒரு சேஃபான கேரிங் என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்குறது, அவங்களுக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கிறது, மற்ற ப்ரொஃபஷனல்ஸோட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது அந்த குழந்தைக்காக, இந்த மாதிரியான சப்போர்ட்டிவ் ரோல் அவங்க ப்ளே பண்ணணும். ஸோ இதுதான் ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் அதர் ப்ரொஃபஷனல்ஸ். இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம டேபுலர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம். இது எதுக்காகனா நமக்கு படிக்கும்போது ஈஸியாக புரிஞ்சிக்கலாம், பாயிண்ட் பை பாயிண்ட் நமக்கு மனசில் பதியும் அப்படின்றதுனால தான். ஆனால் எக்ஸாமில் நீங்கள் எழுதும்போது நீங்கள் டேபுலர் ஃபார்மேட்டில் இல்லாமல் நார்மல் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மேட்லேயே எழுதுங்க. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கீழே கீழே எழுதுங்க. ஸோ தட் நீங்கள் நிறைய பேஜஸும் கவர் பண்ண முடியும், டீட்டெயில்டாகவும் எழுத முடியும். தேங்க்யூ. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.